விஜயகுமார் ஏபிஎன் கிளிப்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகிற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா விக்ரம். வெறும் விக்ரம் அப்படின்னு சொல்றதை விட சியான் விக்ரம் அப்படின்னு சொன்னாதான் எல்லாரும். டிடி தண்டபாணி, நீ டிடி தண்டபாணி இல்லையா? கேடி தண்டபாணி. வெட்டா அவன் ட்ரெஸ் கட்டி கொடுத்து நீ இன்ஸ்பெக்டர் போறக்க அவனே ஒரு தொடுப்பு, நீ அவனுக்கு எடுப்பா. அவனை அரெஸ்ட் பண்ணியா? யார அரெஸ்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீயா? ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், திருநெல்வேலி சிட்டி. கோயம்புத்தூர் லாரி ஷெட்ல ஸ்பேர் பார்ட்ஸ் திருந்த ராஸ்கல் இங்க வந்து பிளான் போட்டு திருந்தியா? அரெஸ்ட். சியான் விக்ரம் 1966 வருடம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி தன்ராஜுக்கும் ராஜேஸ்வரிக்கும் மகனாக சென்னையில் பிறந்தார். இவர் சினிமா துறையில ஒரு பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது காரணம் இவருடைய பரம்பரை. இவருடைய அப்பா சினிமா துறையில நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் பெருசா வளரல. இவருடைய தாயார் அரசு துறையில இருக்கிறவங்க, சப் கலெக்டராகவே இருந்திருக்கிறாங்க. இவர் சிறந்த ஒரு நடிகரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முயற்சிகள், என் காதல் கண்மணி அப்படிங்கிற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகும். அந்த படம் அவருக்கு அந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். உல்லாசம்னு ஒரு படம் பண்ணாரு. அப்புறம் மீரா அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. மீரா படமும் அவருக்கு பெரிய திருப்புமுனை அமையும்னு எதிர்பார்த்தது. ஆனால் அந்த படங்கள்லாம் அவருக்கு பெருசாக திருப்புமுனை அமையலை. அதுக்கப்புறம் பாலா சார், இயக்குனர் பாலா அவர்கள் இயக்கிய முதல் படம் சேது. அந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை நடிச்சாரு. அந்த படம் எடுத்து முடிப்பதற்குள் அத்தனை பிரச்சனைகளுக்கு ஆளானது. அனைத்து தடங்களையும் தாண்டி படம் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்டது. விக்ரமின் நடிப்பு அந்த படத்திலிருந்து வெகுவாக ரசிகர்களால் ரசிக்கப்பட்டது. அவ்வளவு சிறப்பான ஒரு நடிகர் அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கிட்ட படம் சேது. சேது படத்துல அவருடைய வாழ்க்கையே வேறு விதமாக மாறியது. அந்த சேது படத்துல அவருடைய கதாபாத்திரத்தின் பேர் சியான். அந்த கதாபாத்திரத்துடைய பெயர் தான் விக்ரமுக்கு அடைமொழியாக அமைந்துவிட்டது. அதுதான் சியான் விக்ரம் என்ற பெயரில் அவர் திரைத்துறையிலே அனைவருக்கும் அறிமுகமானார். அப்படி சேது படத்துக்கு அப்புறம் பாலா படத்திலேயே பிதாமகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் போனார். அதில் அவருடைய கெட்டப்பெல்லாம் மாற்றி ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்தில் நடிச்சு மக்கள்கிட்ட அவ்வளோ செல்வாக்கு வாங்கினாரு சியான் விக்ரம் அவர்கள். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் படமா தில் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அது அற்புதமான ஒரு ஆக்ஷனை பார்த்து ஒரு சிறந்த முன்னணி நட்சத்திரங்களுடைய பட்டியலில் வர ஆரம்பிச்சார். தில் படத்துக்கு அப்புறம் தூள் அப்படிங்கிற ஒரு படம் தரணி சாலையில் இருக்கிறது. அந்த படமும் அவருக்கு பெரும் வெற்றியை தெரியுது. அதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய தயாரிப்புல ஹரி ஏக்கு சாமிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்து. இவருடைய நடிப்புக்கு முக்கியத்துவமாக சொல்லப்பட்ட படம் தெய்வ திருமகள். அதுல ரொம்ப குழந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த நடிப்பு தெய்வ திருமகள். சோமைலாட் கிருஷ்ணாவோட குழந்தை வளரல. அதே மாதிரி இவருடைய ஆக்ஷன் மற்றும் வித்தியாசமான நடிப்புகளை வெளிக்கொணர்ந்தவர் இயக்குனர் சங்கர் அவர். அந்நியன் அப்படிங்கிற படத்தை எடுத்து அந்த படத்துல இவருடைய நடிப்பை முழுமையா மாத்திக்காச்சு. வித்தியாசமான ஒரு நடிகராகவே தன்னை பிரதிபலித்துக் கொண்டவர் தான் சியான் விக்ரம் அவர்கள். அந்த அந்நியன் படத்துக்கு அப்புறம் அவர் நடித்த அனைத்து படங்களுமே
எல்லாமே அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான கோணத்திலேயே வர ஆரம்பிச்சு. அடிக்கடி உருவங்களை மாற்றி மாற்றி நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக விக்ரம் அவர்கள் தன்னை உருமாற்றிக் கொண்டார். தங்கலா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா விக்ரமா அவரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவருடைய தோற்றத்தை அமைச்சிருப்பாங்க. அந்த படத்துடைய அவர் நடிப்பு மிக சிறப்பாக அமைந்தது. இப்படி தொடர்ந்து படங்களில் ஒரு முன்னிலை கதாநாயகனாக ஒரு சிறப்பான தோற்றத்திலே தோன்றி அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு கதாநாயகனாகவே விக்ரம் இன்றளவும் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார். சார் யார் சார் அடிச்சா? ஏன் இப்படி கீழே வந்து கிடக்குறேன்? என்ன வெறுப்பேத்திரியா நீ? அவனை ஏன்டா அடிச்ச? என்ன சார் மூக்குல ரத்தம்? யாருங்க இவர் இப்படி போட்டு அடிக்கிறது? அச்சச்சோ. அவருக்கு துருவன்னு ஒரு பையன் இருக்காங்க. அவரும் இப்போது நடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி தன் நடிப்பாற்றலால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து மிக சிறந்த ஒரு நடிகராக தமிழ்நாட்டிலே முதன்மை நடிகராக திகழ்ந்து கொண்டிருக்கும் விக்ரம் அவர்களின் பிறந்த நாளான இந்த ஏப்ரல் 17ஆம் தேதியை வித்தியாச கதாநாயகனின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.